யாருமே நல்லவங்களும் இல்லை கெட்டவங்களும் இல்லை, தேவையானவங்களும் இல்லை தேவையில்லாதவங்களும் இல்லை, எல்லாரும் மனிதர்கள். ஆனால் இன்னொருத்தரோட நிலையை அப்போ எப்படி நான் உணர போகிறேன், எப்படி இந்த வழியை நான் உணர போகிறேன், இது தப்புன்னு சொல்கிறீங்க சக்தி, எப்படி நான் உணர போகிறேன்? இதுக்கு என்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு அம்மா பெருசா வைஃப் பெருசா, யார் பெரியவங்க? லைஃப் சீக்ரெட் ஒன்னே ஒன்று தான். இந்த லைஃப் ஒன்று நிறைய நேரங்களில் நாம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நாமளாக ஒரு அசியூம் பண்ணிக்கிறோம், ஒரு பர்சன் இப்படி தான், அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க, அவங்க கெட்டவங்களாக தான் இருப்பாங்க, அவங்க கோவக்காரங்களாக தான் இருப்பாங்க, அவங்க ரொம்ப சாஃப்டானவங்க தான் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, ஒரு பொண்ணு வந்து பார்க்க பரிதாபமாக ஒரு மூஞ்சி வச்சுட்டா அது நல்ல பொண்ணு, ரொம்ப மாடர்னாக இருந்தால் அது கெட்ட பொண்ணு. ஒரு பையன் வந்து கொஞ்சம் கோபமான ஒரு முகம் மாதிரி இருந்துச்சுன்னா அவன் கெட்ட பையன். நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க, நம்ம கை அளவு தான் நம்மளோட முகம், மேக்ஸிமம். இதுக்கு மேலே கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், இல்லை சின்னதாக இருக்கலாம், இவ்வளோ தான். இந்த முகம் தான் இந்த உலகத்துக்கு தெரிகிற ஸ்க்ரீன். நம்மளோட முகம் என்னதுங்க? ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனில் ஓடுற படங்களை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இமோஷன்ஸாக எடுத்துக்கிறோம். ஒருத்தர் சிரிக்கும் போது ஆனந்தம் ஏற்படுது, முறைக்கும் போது வருத்தம் ஏற்படுது, சில பேர் சிரிக்கும் போது நடிக்கிறான்னு தோணுது. இது எப்படி நம்மள அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போது எனக்குள்ளே ஏற்படுற எண்ணங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, எதிராளியோட முகத்தோடு. இந்த சின்ன முகம் அத்தனை விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணிடுமா? சத்தியமா பண்ணாது. இந்த நிமிஷத்துலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் முகத்தை பார்த்து யாரையுமே முடிவு பண்ணக்கூடாது. இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற நம்பர் 1 பதிவு. நெவர் எவர் டிசைட் பீப்புள் பை தேர் ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சம்படி ஸ்மைல்ஸ், யாரோ சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க உங்கள்கிட்ட எப்போவுமே, அப்போனா அது நிஜமான சிரிப்பாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி உனக்குள்ளே கேட்டுக்கும். அதே மாதிரி ஒருத்தர் எப்பவுமே மூஞ்சி கோவமாக வச்சிருக்காங்க, அவங்க உண்மையாகவே வந்து கோவக்காரங்களா? இதெல்லாம் சும்மாங்க. இதை வச்சு எதையுமே முடிவு பண்ணாதீங்க. நல்லவங்களும் சொல்லாத கெட்டவங்களும் சொல்லாத, யாருமே நல்லவங்களும் இல்லை கெட்டவங்களும் இல்லை, தேவையானவங்களும் இல்லை தேவையில்லாதவங்களும் இல்லை, எல்லாரும் மனிதர்கள். ஆனால் இதை நீ பார்த்துட்டு தான் பல பேர் என்ன பண்ணுறான், பொண்ணை சூஸ் பண்ணுறான். மூஞ்சி அழகான மூஞ்சினா உடனே ஓகே பண்ணிடுறாங்க, பையனை ஓகே பண்ணிடுறாங்க இந்த முகத்தை வச்சு. ஆனால் இதுக்கு கீழே நம்ம மனசுன்னு ஒன்று இருக்கு, இதை யாருமே பார்க்கறது இல்லை. என் மனசு நோகுது, என் மனசை காயப்படுத்திட்டான்னு பேசுகிற பல பேர் பிறரோட மனசு வலிக்கணும்னு யோசிக்கிறதே இல்லை. தன்னோட சுயநலம் மட்டுமே பார்த்துக்கிட்டு எத்தனை நாள் தான் ஒரு நபரால் நிரந்தரமாக நிம்மதியாக இருக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்களேன் எனக்கு. இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் ஒரு பர்சனை நான் ரொம்ப கேலி பண்ணுறேன், கிண்டல் பண்ணுறேன், சிரிக்கிறதுக்காக பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த பர்சன் அங்கே இல்லை, அதனால் அந்த பர்சனுக்கு தெரியல. ஸோ நான் எனக்குள்ளே ஒரு கிண்டல் பண்ணி நான் கேலி பண்ணி சிரிக்கிறேன், அது தவறு இல்லை, அது என்னோட அறியாமை, அது தவறில்லை, அறியாமை. ஒருத்தர் கிண்டல் பண்ணுறது அவ்வளோ தப்பு, ஆனால் அறியாமையில் கிண்டல் பண்ணிடுறோம், கேலி பண்ணிடுறோம். பட் அதே பர்சன் முன்னாடி இருக்கும்போது அதே தப்பை நம்ம செஞ்சோன்னா அது அறியாமை இல்லை, அது குற்றம். பிறரை காயம் பண்ணுறது குற்றம். ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன காயப்படுத்திடக்கூடாது, அது கிண்டலாக இருக்கலாம், இல்லை பணம் ஏமாத்தினதாக இருக்கலாம், இல்லை உன்னை நம்பின ஒரு விஷயத்த அது நம்பிக்கை இல்லாத தனமாக இருக்கலாம், நம்ம அம்மா கிட்ட நம்ம பருகின தாய்ப்பாலுக்கு நன்றி இல்லாத போயிருக்கலாம். சில பேர் அப்படி இருப்பாங்க, உங்களுக்கு தெரியல. பொண்ணு வந்தோடனே பெத்த தாயை ரோட்டில் விட்டு போகிறவங்களா இருக்காங்க. அம்மா அப்பாவே விட்டு போகிறவங்க நண்பர்கள் விட மாட்டாங்களா? நண்பர்களையும் விட்டு போவாங்க. நான் இவ்வளோ உனக்கு நல்லது பண்ணடா, நீ இப்படி பண்ணிட்டேடான்னு கேட்கறது கூட. இது என்ன, இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பேர் என்னன்னா, பிறரோட மனசை முழுசாக புரிஞ்சிக்காத நிலை, பிறரோட வலியை உணராத இருக்கிற நிலை, இன்னொருத்தரோட நிலையை அப்போ எப்படி நான் உணர போகிறேன், எப்படி இந்த வலியை நான் உணர போகிறேன், இது தப்புன்னு சொல்கிறீங்க சக்தி, எப்படி நான் உணர போகிறேன்? இதுக்கு என்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு ஒத்துக்கோ, ஒப்புக்கொள்ளுதல். ஆமாம், நான் இங்கே தப்பு பண்ணிட்டேன். எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் தெளிவு வரும், ஒப்புக்கொள்ளுதல். அடுத்தது ஏற்றுக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு சரின்னு தோணுச்சுன்னா உன்னை மாற்றிக்கோ. இது மட்டும்தான் வாழ்க்கையில் நிரந்தர நிம்மதி. இப்போ நீ நல்லவனாக இருக்கிறதால 4 பேர் உன்னை நல்லவன் சொல்கிறதால உனக்குள்ளே நீ உன்னை நல்லவனாக நினைக்க ஆரம்பிச்சிருவேன். என்ன, உனக்கு நல்லாவே தெரியும் உனக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது, குறைகள் இருக்குன்னு. அப்போ மற்ற 4 பேர் நம்மளை நல்லவன் நல்லவன் சொல்கிறதா நம்ம நல்லவன் ஆகிடுவோமா?
அதே மாதிரி நம்ம நல்லவன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்தவன் 4 பேர் சேர்ந்து இது தப்பு தப்புன்னு சொல்றது நீ தப்பாயிடுவியா? உன் நிலையை உன்னை தவிர இந்த உலகத்தில் சொல்லுபவர் யார்? யாராலையும் சொல்ல முடியாது. இப்போ ஒரு ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டை நாக்கில் சுவைக்கிறவர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். மாம்பழத்தோட சுவையை அவங்களால தான் சொல்ல முடியும். உன்னோட சுவையை நீ எப்படி ஃபீல் பண்ணணும்னு அவங்க சொல்ல முடியாது. அதே தான் உன்னோட கோவம் வேற, அது யாராலையும் ஃபீல் பண்ண முடியாது. உன்னோட சந்தோஷம் வேற, யாராலையும் ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து உன்னோட சுயநலத்துக்காக உன்னோட சந்தோஷத்துக்காக மட்டுமே பிறரோட உள்ளத்தையோ பிறரோட நிலையையோ நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாத, அதில் அது என்னன்றதே பார்க்காத முடிவுகளை எடுத்துறாது உன் லைஃப்ல. உன் வைஃப் சொல்லிடுச்சுன்னு உடனே உங்க அம்மா ரோட்ல விட்டு வந்துடாத. அப்பயே சொல்றேன், அம்மா பெருசா வைஃப் பெருசா? யார் பெரியவங்க? நிச்சயமா அம்மா தான். ஏன்னா நான் இப்பயே சொல்றேன், வந்த வழி அவனுக்கு நன்றி இல்லையோ கிடைச்ச வழிக்கு அவனுக்கு நன்றியே இருக்காது. எந்த மனைவியும் உங்க அம்மாவை தெருவில் விட்டு வான்னு சொல்றாங்களோ அவங்க நிச்சயமா மனைவியாவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தாய் இருக்காங்க. இப்போ இங்க என்ன கான்செப்ட்னா, நீ தான் என்ன பண்ற, உன் சுயநலத்துக்காக விட்டுட்டு மனைவி மேல பழி போட்டுருது. பல ஆண்கள் என்ன சொல்லிடுறாங்க, மனைவி மேல பழி போட்டுருது. அவங்களால தான் நான் இதை பண்ண தப்பு. நண்பர்கள் மேல பழி போடுறது, நான் உனக்கும் எனக்கும் ஏன் திரும்ப சண்டை வந்துச்சு, அவன் தான் உன்னை பத்தி இப்படி சொன்னான், தப்பு. எத்தனை பேர் சொன்னாலும் உண்மையான மனிதர்களை, உனக்கு அவன் உண்மையா இருந்தானா அவனுக்கு நீ உண்மையா இருந்தியான்றத கேள்வி. வைஃப் வந்துட்ட உடனே அம்மாக்கு நீ துரோகம் பண்ணிட்டனா, அப்ப நீ நாளைக்கு வைஃபுக்கு பண்ண மாட்டியா? மனிதர்களும் அதே மாதிரிதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, வந்த வழி என்னைக்குமே மறந்துடாத. அது குறுகலான ஒரு வழியா இருக்கலாம், ரொம்ப குனிஞ்சு மெலிஞ்சு நீ வந்திருப்ப, இப்ப சுகமான ஒரு வழியில போயிட்டு இருப்ப. ஆனா அந்த வழி இல்லைன்னா இந்த வழி உனக்கு கிடைச்சிருக்காது. நான் சொல்றது புரியுதா இல்லையா? இன்னைக்கு நம்மளோட நிலை என்னன்றதை நம்ம முதல்ல உணரணும். ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நன்றி உணர்வு உனக்குள்ள எப்பவுமே வளர்த்துக்கோ. என் தம்பிங்களுக்கு தங்கச்சிகள் சொல்றேன், பரவாயில்ல, நன்றி உணர்வும். அடுத்தது என்னன்னா, முதல்ல உன்னை நீ மன்னிச்சிரு. அடுத்தவங்களாம் மன்னிப்பு கேட்க வேணாம். ஏன்னா நீ பண்ணது இப்போ இந்த மாதிரி நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்றோம், உண்மையான மனிதர்கள் நம்ம அவங்கள காயப்படுத்தும் போது தவறுகள் அந்த உண்மையான மனுஷனுக்கு பண்ணல. ஏன்னா இப்பயும் சொல்றேன், யாருமே உண்மையான மனிதர்கள் ஃபீலே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனசார ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க என்ன நடந்தாலும். ஏன்னா எதுவுமே அவங்களுக்கு அங்க இருக்காது. சம்டைம்ஸ் நம்மளே அறியாம நம்ம ஏதாவது காயப்படுத்தி ஒரு பர்சன் இருக்கும் போது அந்த எதிராளி இருக்காங்க பாருங்க, யாரு இதை காயப்படுத்துறாங்களோ அவங்க முதல்ல யாரையுமே மன்னிக்க வேணாம். யார் இந்த தவறுகள் பண்றீங்களோ, உறவுகளை கை விட்டுறீங்களோ, இன்னொரு உறவு கிடைச்ச உடனே, நான் இப்பயே சொல்றேன், ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சோன்னா இன்னொரு ஃப்ரெண்டை விட்டுறீங்க. மனைவி வந்தோன்னா சில பேர் தாயை விட்டுறீங்க, தந்தையை விட்டுறீங்க. சில பேர் பணம் வந்தோடனே, ஒரு பணம் படைத்தவர் வந்தோடனே ஏற்கனவே நீ கஷ்டத்தில் இருக்கும் போது உனக்கு உதவணும் மறந்துடுறீங்க. நாளைக்கு நீ எதெல்லாம் நீ நிஜம் நினைச்சு நீ இதெல்லாம் மறந்தையோ, கடைசியில் அதுவே ஒரு மாதிரி ஷேக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ வேல்யூஸை வச்சுக்கோ, நன்றி உணர்வோட மன்னிக்க கற்றுக்கோ, எல்லாரையும் அரவணைக்க கற்றுக்கோ, எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கோ, எல்லாருமே வளரணும்னு நினச்சிக்கோ. பிறரின் உயர்வில் இறைவனை காண்பீர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் உன்னோட உயர்வில் உன இறைவனை காண முடியாதா? நீ இன்னொருத்தரை உயர்த்தணுன்ற அந்த எண்ணம் உனக்குள்ள வந்துருச்சுனாலே நீ அங்கேயே உயர்ந்து முடிச்சிட்ட. உனக்கு உயர்வு, அதுக்கு மேல உயர்வே இல்லை. அவரோட முகம் எப்படி இருந்தாலும் நான் அந்த இதயத்தை நான் பார்க்கறேன்னு எப்ப சொல்ல ஆரம்பிக்கிற, நீ அழகான மனுஷனை மாறிட்ட. அவங்க நமக்கு என்ன துரோகம் பண்ணாலும் பரவாயில்லப்பா, அவங்க எப்பவுமே நல்லா இருக்கணும்பான்னு எப்பவும் வாயால சொல்ல ஆரம்பிக்கிற, அப்பவே நீ பேசுற எல்லா வார்த்தையும் பலிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைஃப் சீக்ரெட் ஒன்னே ஒன்று தான். இந்த லைஃப் ஒன்று எண்ட் ஆக போகுது. எண்ட் ஆகிறதுக்குள்ள நீ ஸ்டார்ட் பண்ணிடு, நல்ல தாட்ஸ் வர்றதுக்கும், நல்ல வேல்யூஸான மனுஷனை மாறத்துக்கும், நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட பகிர்றதுக்கும், உண்மையா இருக்கிறதுக்கும். மற்றவனுக்காகலாம் உண்மையா இருக்க வேணாம், உன் மனசாட்சிக்கு நீ உண்மையா இரு. நிறைய நேரங்களில் எனக்குள்ளே நான் அசை போட்டுப்பேன். என்ன பேசிப்பேன் அப்படின்னா, நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது எப்படி இருந்தேன், நிறைய குட்டி குட்டி தவறுகள் நானும் பண்ணியிருப்பேன், நிச்சயமா பண்ணியிருப்பேன். நிறைய பேரை காயப்படுத்தியிருப்பேன். கல்லூரியில் மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக முயற்சி பண்ணியிருப்பேன், அப்பயும் சில பேரை காயப்படுத்தியிருப்பேன். வேலைக்கு போகும்போது சில பேர் காயப்படுத்திருப்பேன், இன்னும் பெட்டராக தான் நான் நினச்சிருப்பேன், ஆனால் நான் காயப்படுத்தி இருக்கேன். நம்மளை பெட்டர் தான் நினச்சிட்டு இருப்போம், ஆனால் நம்மளோட செயல் நம்மளே எதையாவது காயப்படுத்திடுது மக்களை. அது உண்மைதான். ஆனால் அதுக்காக நீ செயல் பண்ணாத இருக்க முடியுமா? சில செயல் தர்மமாக இருக்கும், ஆனால் அது பிறரை காயப்படுத்திடும். அதுக்கு என்ன பண்ணுறது? வேற வழியே இல்லை. சிலர் வாழ்வார்கள், சிலர் காயப்படுவார்கள், சிலர் உடைவார்கள், சில பேர் உருவாவாங்க.
உன்னோட ஆக்ஷனை ஒரே ஒரு பர்சன் கிட்ட மட்டும் அடிக்கடி கேட்டுக்கோ. சரியா சரியா, சரியில்லைன்னா மாற்றிக்கோ. அது வேற யாரும் இல்லை, உன்கிட்ட. உன் உள்ளம் இது சரின்னு சொல்லிச்சுன்னா செய். உன் உள்ளம் இது சரியில்லைன்னு சொல்லிச்சுன்னா கோடி ரூபாய் கொடுத்தாலும் செய்யாது. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.